பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. நம்ம எப்படி இருக்கிறோமா? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நான் அவர் என்கிட்ட பேசும்போது நானுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ என்ன பேசுகிறேன்? உங்களை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்கன்றார். இருள் உங்களை பற்றி கொள்ளாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக வந்தார், மெய்யான ஒளி. அந்த ஒளி, இந்த வார்த்தை கேட்டு கொடுக்குற உங்கள் இருதயத்தில் இயேசு வந்துட்டார்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? பிரகாசமான ஒளி வந்துட்டார்னு அர்த்தங்க. இந்த வார்த்தை கேட்குற மாற்றத்தில் அவர் மெய்யான ஒளியாக வந்துட்டார். அவர் வந்துட்டார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மலை மேல் உள்ள பட்டணம் மறைக்கப்பட மாட்டாதுப்பா. எப்படியாப்பட்ட இருளான வாழ்க்கை வந்தால் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது. இருள் அது என்ன பண்ணால் வெளிச்சம் ஒன்றே இருள் நீங்கி போயிடுங்க. நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா நம்ம பிரச்சனை தன்னால் நீங்கிடும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறீங்க? அந்த ஒளி எதிர்பார்க்குறீங்க? அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா ஒளியா, இருளான காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்காதுங்க. எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த வேலையும் இயேசு நம்மக்கிட்ட வந்துட்டார்னா பிரச்சனை இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, இருளான வாழ்க்கை நமக்குள்ளே வராது. ஏன்னா அவர் மொய்யான ஒளியாக உலகத்துக்கு அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. அதுதான் அந்த வார்த்தை எங்களை பார்த்து அடியனை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் உள்ள பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்கப்பா, வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஒரு பிரகாசம் அணிஞ்சிடுவாங்க. அவங்க இருளுக்கு போக மாட்டாங்கன்றாங்க. வீட்டு பக்கத்தில் அருகாமையில் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கெல்லாம் நம்ம இந்த வார்த்தையை பேசுவோங்க. அந்த பிரகாசமான வார்த்தை தான் சொல்கிறார் ஆண்டவர். உங்களுக்குள்ளே பிரகாசமான வார்த்தை, நான் வார்த்தையாக இருக்கிற வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது, ஜீவன் வித்துக்களாக எங்கெங்கே முளைக்கின்றாருங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வந்தார். அந்த வார்த்தை தான் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்மளுக்குள்ள வார்த்தை அடுத்தவங்களும் சொல்ல போகிறோம். அப்படி சொல்லும்போது அங்கங்கே என்ன பண்ணுவோம்? பிரகாசிக்கிற ஒளியாய் ஆண்டவர் அங்கங்கே என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் இருள் இருந்துன்னா இயேசு இந்த நாட்டிலே விடுதலை ஆக்கி அவங்களை ஒளிக்குள்ளுக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமூகம் தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்குற இந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அத்தனை காரியங்கள் தடைப்பட்டு நடக்க முடியாதபடிக்கு கர்த்தாவே இருளாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஏசப்பா உன் வாழ்க்கையில் இருளாய் இருக்கிற காரியத்தால் நீக்கி போடுவேன் என்று சொன்னவர். கர்த்தாவே மலை மேல் உள்ள பட்டணம் மறைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிடுறப்பா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிடுறப்பா. அவங்க வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டாரோ அவர்கள் வாழ்க்கையில் இருளான வாழ்க்கை இருக்குமேனால் ஏசப்பா உம்முடைய ஒளி, பிரகாசமான ஒளி, அந்த வார்த்தை, இந்த வார்த்தை என்ற ஒளி அப்பா அவர்கள் காதில் கேட்கும்போது அப்பா உடனடியாக அவங்களுக்கு இருக்கிற எல்லா இருள் நீங்கி ஆசீர்வாதமான வெளிச்சத்துக்குள்ளே வளர்ந்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் கர்த்தாவே இவர்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா இருள் நீங்க ஆண்டவரே. எல்லா காரியங்கள், பாவம் என்ற இருள், போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற இருள், என்னென்ன காரியத்தை அந்த இருளான வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ எசப்பா எல்லாம் நீக்கி போட்டு உங்களுடைய வார்த்தை யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ இந்த வார்த்தை கேட்டுக்கொடுற அநேகர் மத்தியில் எசப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமேனால் அதையெல்லாம் நீக்கி போட்டு நீ பிரகாசகான வெய்யான ஒளியை அவர் குடும்பத்திலே அவர் வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you.